வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜஸ்ட் இமேஜின். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டேங் தான் கிளாஸில் உட்காந்து அப்படியே காமிக் புக் படிச்சுட்ருக்கான். ஹே ஹாய் டேங். ம் ஹாய். நீங்கள்? என்னோட பேர் ஏலியன். ஆ ஆ ஏலியன் நல்லா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஜிமின் சீனியர் கூப்பிட்டாரு. அவர் அவர் எங்கே இருக்காரு? கேன்டீனில். நீயும் இந்த கிளாஸ் தானா? ஆ ஆமாம், இந்த கிளாஸ் தான். சரி ஓகே, நான் போகிறேன். ஒரு நிமிஷம் இரு. நீ ஏன் யாரு கூட அட்டாச் ஆக மாட்டேன்ற? அட்டாச்சா ஏன் ஆகலைன்னா கேட்குறோம்ல, சொல்ல. எனக்கு அது பிடிக்காதுண்ணா. இல்லை, எனக்கு அவ்வளோவா யார்கிட்டையும் பேசுகிறது பிடிக்காது. அப்புறம் எப்படி ஜிமின் சீனியர்கிட்ட மட்டும் பேசுகிறேன்? நான் ஒன்றும் பர்பஸ் எல்லாம் பண்ணல. இந்த காலேஜில் ரேகிங் என்னை யாரும் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறமா என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால தான் நான் அவர்கிட்ட பேசினேன். ஆனால் அவங்க என்ன எந்த அளவுக்கு வச்சுருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஓஹோ அப்படியா, சரி வா, நானும் உன் கூட வரேன். இனிமேல் நீ என்ன ஃப்ரெண்டாக எடுத்துக்க. அதை வா பார்த்துக்கலாம். ஸோ ஏலியனும் டேயாங்கும் அவங்க கேன்டீன் தான் போகிறாங்க. ஆனால் டேயாங் போகிறப்பெல்லாம் அந்த காமிக் புக்கை தான் அப்படியே படிச்சுட்டே வந்துட்டுருக்கான். நடக்கிற பாதையை பார்க்கவே இல்லை. அவன் அந்த புக்கையே பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கான். டேய் முன்னாடி வரவங்கள பாடுறா. என்னை அப்படியே கூட்டு போயிடுறேன். என் கையை பிடிச்ச. யாரையும் இடிக்காம ப்ளீஸ் ஏலியன். ஏய் என்ன உனக்கு என்ன கைடா? ப்ளீஸ்ப்பா சீரியஸான ஒரு மேட்ரு பார்த்துட்ருக்கேன். அப்படி என்னடா இருக்குது அந்த புக்கில்? காமிக். எனக்கு ஸ்டோரிஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்போ நான் பார்த்துட்ருக்க இந்த இமேஜின் இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கும் ஒரு பர்சன் என்னோட இமேஜினேஷனில் இருக்காங்க. என்ன உளர்றான்? டேட்டே அங்கே ரியல் லைஃப்பில் ஆள் இருக்கிறது இமேஜின் பண்ணுறது ஓகே. இமேஜினேஷன்லேயே இருந்தால் அது எப்படிடா ஃபீல் ஆகும்? அதெல்லாம் நல்லா ஃபீல் ஆகும். அதெல்லாம் உனக்கு புரியாது. எது புரியாதா? டச்சிங் ஃபீல்லாம் எப்படா இருக்கும்? இமேஜினேஷனில் அது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? ஏன் அவங்க ஒன்று டச் பண்ணுறது தெரியுமா? இப்போ கூட என்னோட ஜிகே என்ன டச் பண்ணிட்டு தான் இருக்கான். ஐயோ இது உண்மையிலே பைத்தியமாக இருக்கு போலையே. ஷுகா வர அழகாயிட்டே போயிட்டே இருக்க. ஏன் ரொம்ப வயசுக்கிறா? என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். சரி ஒரு மியாவு சொல்ல. நான் அதுக்கூட மியாவு சொல்லணும். சும்மா சொல்ல, வாய்ஸில் கேட்டால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் சொல்ல முடியாது. சீனியர் டேங் வந்துட்டான். ஓ டேங் என்னடா என்ன பண்ணிகிட்ருக்க? சீனியர் நான் காமிக் படிச்சிட்ருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இருங்க, இது முடிய போது. இது முடிஞ்சோடனே உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஒரே ஒரு நிமிஷம். காமிக் படிக்கிறியா? என்ன காமிக்கு? இது ஒரு ஸ்டோரி இமேஜின் அப்படின்னு சொல்லி. இமேஜினா? அது நானும் படிச்சிருக்கேன்டா. என்ன சொல்கிறீங்க? படிச்சிருக்கீங்களா? சரி 5 நிமிஷம் இருங்க, 2 பேஜ் தான், முடிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன். பர்றா டேய் ஷுகா, உன்னோட ஃபேவரட் ஸ்டோரிடா. தெரியுதா? இவனும் காமிக் படிப்பானா? அதான் தெரித்தாங்க பாரு, புக்கே கால வச்சு சுற்றிட்டு இருக்கான். அடப்பாவி, உன்னை படிப்ஸ்ன்னு நினச்சேன். ஆனால் காமிக்ஸில் படிப்ஸ்ன்னு இப்போ தானே தெரியுதா? 2த்துலேயும் படிப்ஸ் தான். ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கூட இமேஜினேஷனில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்கேன். இமேஜினேஷன்லையா? அந்த ஸ்டோரியில் வர மாதிரியா? ரைட்டு. ஆமாம், பேர் என்ன? ஜேகே. அப்போது ரியலில் அந்த மாதிரி பர்சனை நீ பார்த்துருக்கியா? அது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அந்த மாதிரி பர்சனை நான் இன்ன வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை.
கிடைக்கவும் மாட்டாங்க. கஷ்டம்தான் சீனியர். படித்து முடிச்சிட்டேன். இந்த ஸ்டோரியில் வர மாதிரி தான் என் கதையுமே. ரியல் லைஃப்பில் அவங்க இருக்காங்களா என்னன்னு தெரில. ஆனால் இன்ன வரைக்கும் இந்த எபிசோட் இன்னும் இமேஜினேஷன்லேயே வாழ்ந்துட்டுருக்கான் அந்த பையன். அப்போ நானும் கடைசி வரையும் அப்படி தான் வாழணும் போலையே. சரி, அப்போது உனக்கு ஏற்ற மாதிரி நல்ல பையனாக பார்க்க வேண்டியது தானே? அது கிடச்சிருந்தா நான் ஏன் இன்னும் இமேஜினேஷன்லேயே உட்காந்துட்ருக்க போகிறேன்? இந்த பையனை தாண்டி வேறு யாரையும் யோசிக்க முடியலையே. அந்தளவுக்கு உனக்கு என்ன பிடிக்குமா? என்னடா தனியாக சிரிக்கிறான்? ஒன்றும் இல்லை, அவன் கொஞ்சம் பேசின மாதிரி இமேஜின் ஆச்சு. எப்போ கூட அவன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான் போல. ரொம்ப க்ளோஸா. சுகாக்கு அப்படியே சிரிப்பு வருது. அவன் டபக்குன்னு சத்தம் போட்டு சிரிச்சிடுறான். பர்றா அதிசயம். ஏய் என்னடா ஒன்னால என் சுகா இப்படி சிரிச்சிட்ருக்கா? எனக்கு தெரியலையே. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும். என்ன சொல்கிறீங்க? என்னையே தெரியுமா? எப்படி? நீ தானே கமெண்ட் பாக்ஸில் பேர் பாய் ஃபர்ஸ்ட் ஆளாக கமெண்ட் பண்ணுவ. ஆமாம், நான் உன் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அப்படியா? ரொம்ப உருக்கமாலாம் பேசியிருப்பியே. ஆமாம் ஆமாம், அதில் உன்னோட லைஃப் ஸ்டோரியுமே பாதி அங்கே ஓடிட்டுருக்கோம். அதனால் நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான். ஐயோ, அதனால தான் நீங்கள் அப்போலேருந்து என்னை பச்சிரிச்சிட்டு இருந்தீங்களா? ஆமாம். என்னடா நடிக்குது? நான் இங்கே க்ளோஸ் ஆகணும்னு பார்த்தா நீங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஆகிடுவீங்க போலே. சீனியர், இதுலேயே நல்லா தெரியுதா? அந்த ஸ்டோரியை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல போலே. நான் ஃபுல்லாலாம் பார்க்க மாட்டேன். சுகா தான் என்னை வந்து பாருன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். நான் லிமிட்டாக தான் பார்ப்பேன். ஓ, அப்போ சுகா நீங்கள் தான் நிறையா அதோட பிக் ஃபேன் போலையே. இந்த ஸ்டோரி மட்டும் இல்லை, நிறையா ஸ்டோரி நான் பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நிறைய பேத்துக்கு. ஆன்லைனில் நல்ல ஸ்டோரிஸை எல்லாத்துக்கும் சொல்லுவேன். ஓ ஓ ஆமாம், அதில் உங்கள் பேர் என்ன? சுகா அப்படி அமைதியாயிடுறான். என்னாச்சு சீனியர், சொல்லுங்கள். என்னால் சொல்ல முடியாது. ஏன் எதனால சொல்ல மாட்டேன்ற? அதெல்லாம் உனக்கு இதுக்கு புத்திட்டு போ. சீனியர், சொன்னீங்கன்னா நான் நிறையா ஸ்டோரிஸ்லாம் கேட்பேன்ல. என்னோடய ஃபேவரட் ஸ்டோரி இமேஜின் தான். பட் நல்ல ஸ்டோரிஸ்லாம் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எண்டிங் ரொம்ப சேடாக இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால தான் பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா அது என்ன ஸ்டோரின்னு ஒன்லைன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போவேல்ல. பர்சனலாக அவனுக்கு ஒன்று சொல்லிட்டா, எப்போயுமே ஸ்டோரியோட ஒன்லைன் தெரிஞ்சுட்டு ஸ்டோரிஸை பார்க்க ஆரம்பிக்காதா? கஷ்டமோ ஹாப்பி என்டிங்கோ அதை உள்ளே போய் பாரு, அதை ஃபீல் பண்ண. ஏன் சேட் என்டிங்னா உனக்கு பிடிக்காதா? ஆமாம் சீனியர், சேட் என்டிங் யாருக்கு தான் பிடிக்கும் சொல்லுங்கள்? அது உண்மையிலே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், அழுக வரும். அதாடி என்னால் முடியாது. எப்போயுமே ஹார்ட் ஆனது ரொமான்டிக் சீன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா எதுவுமே பிடிக்கணும். ஏன்னா அந்த லவ்வை ஃபீல் பண்ணுறப்போ, அவங்க பிரிஞ்சு போகிறப்போ இருக்கிற அந்த வலியும், திரும்ப அந்த லவ் சேருமா இல்லையான்ற ஒரு சோகமும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். சீனியர், நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. ஆனால் அந்த சேட் ஸ்டோரி பார்க்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஒன்றும் திருத்த முடியாது. சரி, ஓகே, நான் உனக்கு அப்புறமா மெசேஜ் பண்ணுறேன். டேய் சுகா, உன் நம்பர் எனக்கே லவ் பண்ண அப்புறம் தான் கொடுத்தா. டேங்க மட்டும் கேட்காம கொடுக்குற பொருளையே. டீ பைத்தியம், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா. அப்போ நான் டீ அவனை எனக்கு ஃப்ரெண்டாக பிடிச்சிருக்கடா. ஆஹா சுகா, என்னமோ பண்ணுற, என்னமோ பண்ணிட்டு போ போ. அங்கே சுகா இப்போ அப்படியே அவங்க தான் பார்க்குறான். சரி, கிளப் இன்னைக்கு போகிறோம், வரியா? ஆமாம், அதுக்கு தான் நான் கூப்பிட்டேன், வரியாடா? கிளப்புக்கா? எதுக்கா? லைஃப் எதுக்கு இருக்கு, என்ஜாய் பண்ணுறது தானே, அதுக்கு தான் கூப்பிட்றோம், வா. ஆனால் வீட்டில் என்ன சொல்கிறது, எதையாச்சும் சொல்லிட்டு வாடா. என்ன இல்லைன்னு, வரியா? சீனியர், எப்போ கூப்பிடுவீங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பாக வரேன், என் கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு. அங்கே சுகா தான் பார்க்குறா. வா, நான் பார்த்துக்குறேன்.
சரி ஓகே சீனியர். ஸோ இப்போ காலேஜ் முடியுது, டேங்கும் அப்படியே வீட்டில் தான் இருக்கான். ஏன் ஜேக்கு, நான் இந்த கிளப்புக்கு போகணும்னு நினைக்கிறியா? ஜேக்கு அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறான். ஏன் போக விருப்பலையா? விருப்போ இருக்கா, ஆனால் செட் ஆகுமான்னு யோசிக்கிறேன். போய் தான் பாரு, என்ன மாதிரி உனக்கு அங்கே ஒரு பையன் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஒன்றை மாதிரி நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி, இதே ஃபேஸ், இதே ஹேர், சேம் பாடி, டாட்டோஸ், ஐஸ், எல்லாமே எல்லாமே இருக்குமா? நம்ம ரியலில் சேரணும்னு நினச்சினா கண்டிப்பாக அது இருக்கும். இல்லைன்னா கடைசி வரை என் கூட இரு, வேறு வழி இல்லை. கண்டிப்பாக நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன். ஒன்று மாதிரி ஒரு பையன் கிடைக்கிற வரையும் வாய்ப்பே இல்லை. அப்போது இமேஜினேஷன்லேயே லவ் பண்ணலான்னு நினைக்கிறியா? இது வரைக்கும் நம்ம 2 பேரும் லவ் பண்ணல, பட் பண்ணால் வேறு வழி இல்லை, பண்ணிடலாம். ஓ, லவ் பண்ணாமல் தான் இப்போ நம்ம 2 பேரும் இப்படி இவ்வளோ க்ளோஸாக கிஸ் பண்ணிட்டு இருக்குமா? ஆமாம், அப்படி தான் இருக்கா. நடிக்காதடா, நீ என்ன லவ் பண்ணுறேன்னு எனக்கு பச்சையாக தெரியுது. அவங்க அப்படியே ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறா, மிரர் முன்னாடி. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, பீச்ச மாதிரியா? ஓகே, ஒயிட் ஷர்ட் எப்போவும் நல்லா தான் இருக்கும், பட் கிளப்புக்கு போனால் நல்லா இருக்குமா? அதோட நல்லா தான் இருக்கும். என்ன, நான் பேசுகிறத அவாய்ட் பண்ணுறியா? சரி செக்கே, நீ இங்கே இருக்கியா? நான் போயிட்டு வரேன். முடியாது, நானும் வருவேன். இல்லை சேக்கே, நீ இங்கே இருக்கலாம்ல. அப்புறம் நாங்கள் நிறைய பசங்க கூட பேசுகிறதா அதெல்லாம் பார்க்குறப்போ உனக்கு ஒரு மாதிரி பொசிசிவ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா, அதான் சொல்கிறேன். ஸோ ஜேகே அப்படின்ட்டு அவங்களோட லிப்ஸை பிடிக்கிறான். என்ன ஓவரா குஷியாக இருக்கா? அது இந்த சுகாசினி இருக்காங்களா, அவங்க தான். அவங்க என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? என்ன இம்ப்ரெஸ்ஸா? நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவள் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஃப்ரெண்டு தான் தெரியுதா, இருந்தாலும் எனக்கு எரியுது. இருந்துட்டு போட்டோம். பட் ஜேகே அவங்க என்னோட ஐடியாலாம் நோட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? நான் நல்ல கமெண்ட் ரிவ்யூ கொடுக்குறேன்னா, நானும் இமேஜினேஷனில் இப்படி தான் சுற்றிட்டு இருக்கேன்னு வேறு கமெண்ட் பண்ணியிருக்கேனா. ஸோ அதெல்லாம் அவங்க பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அங்கே தானே இருந்தேன், எனக்கெல்லாம் கேட்டுச்சு. சரி வா போகலாம். நான் ட்ரெஸ் மாற்றலாம். சும்மா மாற்றிக்க போகிறப்ப நான் ஒன்றும் மாதிரி கிடையாது. டக்கு டக்குன்னு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதும் ட்ரெஸ்ஸோடு இருக்கிறதுக்கும் மாற்றிட்டு தான் வருவேன். சரி கழட்டா? நீயே கழட்டி விட. நான் கழட்டுறத விட நீ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே போய் பெட்டில் உட்காடுறான். சரி அவங்களுமே அவனோட ஷர்ட் எல்லாத்தையும் அப்படியே கழட்டி அவனோட இன்னொரு ஷர்ட் இருக்கும் அதை அப்படியே எடுத்து போடுறான். பா அழகாக இருக்கா, எல்லாம் சரி. ஒரு கோல்டு கலரில் ஒரு செயின் போட்டுக்கா, இன்னும் சூப்பராக இருக்கும். உன் ஹேருக்கு அதுக்கும் அப்படி இருப்படா. ரொம்ப வர்ணிக்காதீங்க ஜேகே. அப்புறம் இன்றைக்கி நைட்டு நான் நிறையா குடிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிங்க் பண்ணுறா, குடிக்காத? அதெல்லாம் முடியாது, நான் குடிச்சே ஆவேன். ஹே, குடிக்காதன்னு சொல்கிறல்ல, நீ ரொம்ப தான் என்ன ரோல் பண்ணுற. ஸோ அவங்களுமே அப்படி கிளம்பி போகிறான் பைக்கில். கரெக்டாக அந்த கிளப் ஏரியாவுக்குமே வரான். அங்கே கிளப் வாசலில் தான் ஜிமின், சுகா, எலியனோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருமே அங்கே இருக்காங்க. சரி அவங்க அப்படி எல்லோரும் பார்க்குறாங்க. டேய் நேட்டா அழகாக இருக்க. உண்மையாவா? நிஜமாக நல்லா இருக்கா அந்த காஸ்ட்யூம் எனக்கு. சுகாவும் அப்படி அவங்களோட ஷோல்டரில் கை போட்டுக்கிறான். ஆமாண்டா உண்மையிலே நல்லா இருக்கா. சீனியர் சீரியஸாக எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எதே ரொம்ப பிடிச்சிருக்கா? டே அவ ஆள்றா. ஐயோ ஜிமின், அது ஒன்றும் கிடையாது. அவருக்கு என்ன ஃப்ரெண்டாக பிடிச்சிருக்கா, எனக்கும் ஒரு ஃப்ரெண்டாக பிடிச்சிருக்கு. அப்படி தானே சீனியர்? அதே தான். ஜிமின் கொஞ்சம் ஓவர் பொசசிவ், அவ்வளோதான். ஆமாண்டா ரொம்ப 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 பொசசிவ். ஆனால் ஜிமின்
உங்களை இப்படி காண்டேத்தி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய், நான் உனக்கு அண்ணன் மாதிரி. அண்ணனை காண்டேத்துறத எந்த தம்பிக்கு எதுவும் பிடிக்காது சொல்லுங்க பார்ப்போம். அட போவி, உனக்குன்னு ஒரு ஆள் வருவான்ல, அப்போ நான் வச்சு சேரேன்டா. அது இப்போதைக்கு கிடைக்காது, கிடைக்குமான்னு பார்க்கலாம். அது வரையும் வெயிட் பண்ணுவேன். என் இமேஜினேஷனில் இருக்கிற அளவுக்கு தான் அந்த பர்சனும் இருக்கணும். ஹேய், நான் என்னோட டேப் கொண்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் ட்ராப் பண்ணி காட்ட. ஆள் எப்படி இருக்கான்னு நானும் பார்க்குறேன். ஆமாம் சீனியர். ஓகே ஓகே, கண்டிப்பாக பார்க்கலாம். அங்கே ஏலியன் அப்படியே பார்க்குறான். கச்சேரி என்னை கண்டிக்கவே இல்லைல்ல. சாரி ஏலியன், இது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாம், பேர் லில்லி. ஓ, லில்லியா? ஹாய் லில்லி. ஹாய், வாங்க எல்லோரும் உள்ள போகலாம். ஆமாம்மா, வாங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் இப்போது அங்கே கிளப்புக்குள்ளே தான் போகிறாங்க. செம்ம சவுண்டாக போட்டு பாட்டெல்லாம் போட்டு செம்ம எல்லோரும் வைப் பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஓகே, இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சா நெக்ஸ்ட் எபிசோட இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய்.